அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. 21 வயசு பையன் 27 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த மனைவி வேண்டாம், எனக்கு பிடிக்கல சொல்றாரு. 2 பேரும் போன்லயே பேசி காதலிச்சிருக்காங்க. போன் மூலமா தான் இவங்க அறிமுகமாயிருக்காங்க. இவங்க எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க? இவங்களுக்குள்ள இப்ப என்ன ப்ராப்ளம்? ஏன் பிரிஞ்சு போனோம்னு சொல்றாரு? அந்த பொண்ணோட விருப்பம் என்ன? சொல்லுங்க. உங்க பேரு? ரேவதி மேடம். சொல்லுங்க ரேவதி, என்ன விஷயம்? அதான் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிட்டு வேணாம் சொல்லி விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு? ப்ராப்ளம்னா அவங்க வீட்டில் இன்னொரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்றேன்னு சொல்றாங்க. முறைப்படியா தானே இவரை கல்யாணம் பண்ணீங்க? மறுபடியும் தான் கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ண லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? 1 வருஷம் தான் ஆகுது. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கை பத்தி, உங்க பேக்ரவுண்ட் பத்தி, உங்க அப்பா அம்மா பத்தி. அப்பா வந்து டைலர் வேலை செய்யறாங்க, அம்மா வந்து வீட்டிலே தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான். நான் என்ன நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அம்மாவுடைய தம்பி தாய்மாமனுக்கு என்னை கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தாங்களா? மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எப்போ இது? இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. எத்தனை வருஷம் முன்னாடிமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அவர் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பொட்டியில் இருந்தது நான் பார்த்தேன். ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்ததுனால, லெட்ரு ஃபோட்டோ எல்லாம் நான் பார்த்ததுனால என்னுடைய அந்த பிரச்சனை நான் என்னாலே சால்வ் பண்ண முடியும்னு நினச்சி நானே இறங்கினதில். ஆனால் அவருக்கு எடுத்து சொல்லி நான் அவர் கேட்கல. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இதனால் கழிச்சு அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு சரியில்லாமல் ஆயிடுச்சு எனக்கு. அம்மா அப்பா பண்ணுறது ஏன்? அம்மா அப்பா பண்ணுறது ஏன்னு கேட்டேன்னா, தப்பான இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை வெட்டியாக வந்து ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குதுன்னா என்னுடைய லைஃப் என்ன ஆகுது அன்னிட்டு அதை யோசனை பண்ணாமல் அவங்களுடைய சந்தோஷம்தான் அவங்களுக்கு வேணும். எப்படிமா நீ ஒரே ஒரு பொண்ணு அன்னிட்டு அவங்க நான் தற்செயலாக அந்த பார்த்துட்டேன். நான் அவங்க எனக்கு தெரியல நீ சொல்லுறது. அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனால் எப்படி இருப்பாங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதனால தற்செயலாக நான் அந்த காட்சி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. சரி, நம்ம எனக்கு அவங்க பண்ணதுனால எனக்கு அந்த ஆசை என்னன்னுட்டு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போது அவங்கள பார்க்க என்னாச்சு, நம்மளுக்குன்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் வேணாம், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லி நான் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வீட்டை விட்டு நான் வெளியே போனேன். இந்த காரணத்துக்காக நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்தீங்க? இல்லை, எனக்கு யாராவது எனக்கு லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தேர்ந்தெடுக்கலாம் வந்தேன். வந்து திருப்பூரில் 6 மாதம் வேலை செஞ்சேன். நான் வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் எல்லாம் கோபமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்தேன். வந்துட்டு அம்மாலாம் எல்லாம் கோபமாக இருக்கிறாங்க, ஃபோன் நம்பர் எல்லாம் சரி ஞாபகம் இல்லைன்ட்டு வேலூர் பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துட்டு இருந்தப்போ இன்னொரு அண்ணாவை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போனார். முஸ்லீம்காரங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. என்ன உங்களை மாதிரி வேற பொண்ணுங்க இருந்தாங்களா? நிறைய பொண்ணுங்க தங்கி படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் படிச்சு அவங்க ஏன் உங்களை பார்த்துக்கணும்? அவர் வந்து என் அப்பா வந்து எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்தில் எழுதி கொடுத்துட்டாரு. சரிம்மா, அந்த ஹாஸ்டல்லையே உங்களை வச்சுக்கணும் எதுக்காக? கொஞ்ச நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விட்டார். என்ன கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜாப்பு வேலை தேடிட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 1 வருஷம் கழிச்சு அம்மா அப்பா வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா, என் பொண்ணு எனக்கு வேணும் சொல்லி அம்மா அப்பா 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 2 மாதம் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டேன். நான் ஃபோன் போட்டால் ரிங் ஆச்சு. ரிங் ஆனதுனால அந்த நம்பர் வந்து இப்போ என்னை கட்டிக்கினார் கிட்ட போச்சு அந்த லைனு. அவர்கிட்ட போனதுனால அவர் எடுத்து பேசி
அவர்கிட்ட சொன்னதுனால இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது, நான் ஒன்று உங்க பேர் பார்த்து. என்ன சொன்னீங்க? ரேவதி. ரேவதி, கொஞ்சம் உண்மையா பேசுறீங்களா? உண்மைதான் மேடம் பேசுகிறேன். உண்மைதான் மேடம் பேசுகிறேன். நான் இதெல்லாம் நான் வெளியே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டா வேற ஒருத்தருக்கு எப்படி நம்பர் போகுமா? கொஞ்ச நாள் அந்த நம்பர் மாறிட்டு இருந்துச்சு. அவங்க எடுத்துட்டாங்க அந்த நம்பரு. ம். அந்த நம்பர் அவங்கக்கிட்ட இருந்தது, அவங்களுக்குன்னு சொல்லி தான் நான் போட்டது. ம். பேர் வினோத்து. வினோத்துக்குன்னு சொல்லி நான் போட்டது. வினோத் எப்படி உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும்? கம்பெனிக்கு போயிட்டு இருந்தப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டாக. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா ஷூ கம்பெனிக்கு போயிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட் ஆனாங்க. அங்கே அப்பப்போ கம்பெனிக்கு வேலை விஷயமா வருவாங்க. அப்போ போயிட்டு பேசி பழகுனதுனால இதே நம்பர் தான் இருக்கும்னு சொல்லி நான் வினோத்துக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணுறப்போ தான் இவருக்கு ஃபோன் வந்துச்சு. இவர் எடுத்து அட்டன் பண்ணி பேசினாரு. அப்போ விழுப்புரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம் இவர். அப்போ பேசுனதுனால நான் உன்னை பார்த்து ஆகணும், பேசி ஆகணும்னு சொல்லி நான் சொன்னேன் இவருக்கு. சொன்னதுனால வேணாம், நான் சென்னைக்கு வரும்போது கால் பண்ணுறேன், அப்போ வந்து பாருன்னு சொன்னார். இல்லை நான் வந்து பார்க்குறேன், நான் வேலைக்கு எங்கன்னா போயிடுறேன், யார்கிட்ட சொல்லி நான் வேலைக்கு போகிறேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சரி இவர் வந்ததுக்கப்புறம் இவரை போய் நான் பார்த்தேன் விழுப்புரத்துக்கு. எதுக்குமா? விழுப்புரத்துக்கு தான் ஃபோன்ல பேசுனீங்க, ராங் நம்பர் போச்சு. அவரை பார்க்கறதுக்கு நீங்க எதுக்கு போகணும்? அவர் பார்க்கணும், அவரும் என்னை கட்டிக்கணும் செய்யணும்னு சொல்லி சொன்னார். நானும் அப்போ ஃபோன்ல பேசி பழகிட்டேங்க. ஃபோனில் பேசி பழகிட்டு நாங்கள். அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்தேன். நான் நேர்லேயே போய் பேசிட்டு பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். என் கையில் இருந்த பைசாவில் மொத்தத்தையும் காலி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்போ சென்னையில் எங்கே இருந்தீங்க? சென்னையில் கோயம்பேட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு பொண்ணு அறிமுகம் ஆச்சு எனக்கு. எப்படி அறிமுகமாச்சு? அங்கே கோயம்பேட்டில் மகளிர் இது தங்கறதுக்கு ரூம்னு சொல்லி போட்டுருந்தாங்க. தங்கறதுக்கு ரூம் எதனா இருக்குதான்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து இங்கே இருக்குதுமா லேடிஸ் தங்கறதுக்கு நான் சொல்லுவேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டு அங்கே தங்கிட்டு இருக்கும்போது அந்த என்னுடைய பக்கத்து வீட்டில் இன்னொரு பொண்ணு இருந்துச்சு, உஷான்ற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு போனால் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட படுத்தா இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த நேரத்துக்கு என்னோடய பைசா இல்லை, செலவுக்கு சாப்பிட்றதுக்கு பைசா இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுச்சு. சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர்கிட்ட வேலைச்சேரியில் ஒரு அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னை விட்டுச்சு. அந்த அக்கா வீட்டில் அந்த அக்காவை தான் என்னை பார்த்துக்க நின்னாங்க செஞ்சாங்க. யார் அந்த அக்கா? அந்த அக்கா பேர் வந்து அவங்க என்ன வேலை பண்ணாங்க? அவங்க வந்து இந்த மாதிரி புரோக்கர் வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வாரம் நான் அந்த வேலை செய்ய ஆரம்பித்தேன். தன்மானத்தை விற்று சுயமரியாதையை விற்று எதுக்கு வாழணுமா? அங்கே வேறையும் பொண்ணுங்களே இருந்தாங்களா? வேறு பொண்ணுங்களாம் இல்லை, நான் ஒரு பொண்ணு தான். பொண்ணுங்க வந்து வெளியே இருந்து வரும். சின்ன பொண்ணுங்களா? சின்ன பொண்ணுங்க பெரிய பொண்ணுங்க எல்லாரும் வருவாங்க. மேரேஜ் ஆனவங்க, ஹஸ்பண்டை இறந்து போனால் விதவையாக இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்க அனுப்பிச்சி விடுவாங்களா? இவங்க வந்து வேறு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. இப்போ நான் இது வந்து 5 நாள் 10 நாள்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாங்க மேடம். இப்போ நான் இது வந்து 5 நாள் 10 நாள்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாங்க மேடம். வேறு ஏதாவது வேலை பண்ணி பொழைப்போன்னு ஏதாவது அட்டம் பண்ணியிருக்கியா? போய் அந்த முயற்சி பண்ணியிருக்கியா? நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்கேன் மேடம். அப்போ என்ன ஆச்சு? அப்போ சொல்லிங்கனாலே ஒரு பாத்திர கடையில் வேலை செஞ்சேன் மேடம். அங்கே கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தேன். நின்றுட்டு வேலை செய்யறதுனால கால் எனக்கு அதிகமாக வீங்கிடும், செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன் நான். இவருக்கு சொன்னதுனால இப்போ எங்கேருந்து இந்த ஹஸ்பண்ட் வந்தார்? இப்படி நீ ஹாஸ்டலில் இருந்த, இந்த வேலை பண்ணிட்டு இருந்த, எங்கே இந்த ஹஸ்பண்ட் வந்தார்? வேலை செய்யலாம் அந்த அக்கா வீட்டில் நான் தங்கிட்டு என்ன ஒரு தங்கச்சியை பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க வீட்டில் எனக்கு இந்த வேலைக்கு விருப்பம் இல்லைன்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவங்க வீட்டிலே இருந்து பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவர் என்கிட்ட பேசி நின்றதுனால வந்தார். வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னார். இந்த ஃபோனில் பேசினேன் அவரா? அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னாரு. மேரேஜ் பண்ணிட்டேன். இங்கே திருவேற்காடில் போயிட்டு மேரேஜ் பண்ணோம் கோயிலில். பண்ணிக்கிட்டு வந்து 1 வருஷமாக வாழ்ந்தோம் நாங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு இதெல்லாம் சொல்லலை மேடம். நீங்கள் சொல்லலை? அது அந்த வேலை அங்கே அந்த அக்கா கிட்ட சொல்லி நான் போக மாட்டேன், இந்த வேலைக்கு விருப்பம் இல்லை, விட்டுடுறேன்னு சொல்லி சொன்னதுனால அந்த விஷயத்தை அப்படியே நான் மறைச்சிட்டேன் அவர்கிட்ட. இப்போது நீ சொன்ன விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் நீ மறைச்சிருக்க. நம்ம இப்போ உங்கள்கிட்ட பேசுறது வந்து
நாளைக்கு இன்னொரு பெண்ணை வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்க கூடாது. இங்க நீ வரதுக்கான உத்தேசம் என்னது? எதுக்காக இங்க வந்த? எதுக்கு வந்தேன்னா காரணம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கீங்க. உங்களை அவரோட சேர்த்து வைக்கணும். உள்ள போய் உட்காருங்க. உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் சத்யராஜ் மேடம். சத்யராஜ், என்ன பண்றீங்க? அலுமினி ஒர்க் பண்ணுறேன் மேடம். அப்படியா? அலுமினியம் ஒர்க்னா? கண்ணாடி ஓட்டுறது. ஓகே. உங்களுக்கு என்ன வயசாச்சு? 21 மேடம். 21 வயசு தான் ஆச்சு. சொல்லுங்க சத்யராஜ், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கள் வீட்டில் வந்து இப்போ மேரேஜ் பண்ணுறதுனால அவங்க வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க மேடம். யாரை பிடிக்கல? ரேவதி பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ரேவதி யாருமா? ஒய்ஃபு மேடம். அது எப்படி? அது ஒரு ஒய்ஃப் இருக்கு, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பிடிக்கல மேடம். அது எப்படி? அது அவங்க வீட்டில் பிடிக்கலன்னு நீங்கள் விட்டுடுவீங்களா அவங்கள? உங்களுக்கு பிடிச்சதானே கல்யாணம் பண்ணீங்க மேடம். அப்புறம் என்ன சத்யராஜ்? இப்போ வீட்டில் பிடிக்காதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயசு வித்தியாசம் பார்க்குறாங்க மேடம். நீங்கள் இதெல்லாம் யோசிக்கலையா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி? இதெல்லாம் யோசிக்கலாம். ஏன்பா? எப்படி பழக்கம் ஆச்சு அவங்கள? ஒரு நம்பரை வந்து கடையில் வாங்கினேன் மேடம், ஃபோன் நம்பர். சிம்மு வந்து புதுசாக வாங்கினேன். அந்த நம்பர் மூலியமாக எங்களுக்கு பழக்கமாச்சு மேடம். எப்படி அந்த நம்பர் மூலியமாக பழக்கம் ஆகும்? அவங்க வந்து ஃபோன் பண்ணது வந்து தெரியாது மேடம். ஃபோன் பண்ணப்போ லேடிஸ் பேசுனாங்க. இந்த மாதிரி ராங் கால்னு சொல்லி வந்ததுங்க மேடம். அப்போதைக்கு அதில் பழக்கமானது மேடம். சரி, எவ்வளோ நாள் பழக்கம் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து ஒரு 3-4 மாதம் இருக்கு மேடம். சரி, அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணீங்க? எப்போ அவங்கள பார்த்தீங்க? நியூ இயர் அன்னைக்கு மேடம். 2013? மேடம். 2013 இல்லை மேடம், 2012. எங்கே போய் பார்த்தீங்க சத்யராஜ்? அவங்க வந்து சிவகங்கையில் வந்து என்ன பார்த்தாங்க மேடம். அவங்க வந்து பார்த்தாங்களா? அவங்க வந்து பார்த்தாங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்தாங்க மேடம். சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க மறுபடியும் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். சென்னைக்கு வந்தாங்க மேடம். சென்னையில் வந்து அவங்க இருந்தாங்க மேடம். சரி, அப்புறம் சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நாங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு மேடம். அப்போ நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க? ஆமாம் மேடம், ஃபோனில் பேசிட்டு இருந்தேன் மேடம். எதனால உங்களுக்கு ரேவதியை பிடிச்சது? எதனாலன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆனது மேடம். சரி. அவங்க வந்து மேரேஜ் வந்து ஏற்கனவே போயிடுச்சுல. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அதை சொன்னாங்க மேடம் ஒரு வாட்டி. சரி, அப்போ அதனால வந்து அது வீட்டுக்கு வந்து தெரியாது மேடம். எங்கள் வீட்டுக்கு தெரியாது. மேரேஜ் ஏற்கனவே ஆனது வந்து அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். அப்படியும் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணீங்க மேடம். ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மேடம். என்ன பிடிச்சிருக்கு ரேவதிட்ட? ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க? அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தில் புதுசாக இருந்ததுனால அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் ரூம் வாடகை எடுத்துருந்தேன் மேடம். கொஞ்ச நாள் இருந்தேன் மேடம். நீங்கள் 2 பேரும் இருந்தீங்க? ஆமாம் மேடம். அவங்கள பற்றி வேறு என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்கள பற்றி வேறு எதுவும் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இப்போ வந்து வீட்டில் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க மேடம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்காக பண்ணிக்கணும்னு தோணுது மேடம். யாருக்காக? வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ ரேவதியோட கதி? அவங்களையும் பார்க்கணும்ல மேடம். யாரை பார்க்கணும்? நான் தான் பார்க்கணும் மேடம். யாரை பார்க்கணும்? ரேவதி. அப்போ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஒரு ஆம்பளைக்கு எப்படி 2 பொண்டாட்டி இருக்க முடியும்? இந்த காலத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க நீங்கள்? மாதம் 10,000 சம்பாதிப்பேன். அதில் ஒரு குடும்பத்தை ஓட்டுறதே கஷ்டம். எப்படி நீங்கள் 2 குடும்பத்தை பார்ப்பீங்க? அது நாளைக்கு பிரச்சனை ஆகாதா? பிரச்சனை ஆகும் மேடம். அதே மாதிரி ஒரு பொண்ணு உங்களை பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்கல்ல, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு கல்யாணமும் பண்ணா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல? அப்போ ரேவதி எப்படி ஒத்துப்பாங்க? ரேவதி ரொம்ப வருத்தப்படுறாங்க, உங்க கூட இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். வாங்க ரேவதி. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஆமாம், ஒன்றா தான் இருக்கு. கேளுங்க. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க எங்கள் அப்பா அம்மாக்காக நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார் மேடம்.
அதில் வந்து உன்னுடைய விருப்பம் என்னன்னா, என்னுடைய விருப்பம் எனக்கு பிடிக்கல இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு. என்னுடைய ஒரு பொண்ணுடைய வயிற்றுச்சல் போதும் உனக்கு, இன்னொரு பொண்ணையும் அந்த மாதிரி இது பண்ணாத, இன்னொரு பொண்ணையோடைய வாழ்க்கையை கெடுக்காதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் மேடம். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு நினைக்கிறார் ரேவதி? அவர் உங்கள் வாழ்க்கையை கெடுத்தாரா? அவர் மேலே நான் தப்புன்னு சொல்லலை மேடம். அவர் என்ன இப்போது வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை நான் கட்டிக்கிறேன், அவங்களுக்காக நான் கட்டிக்கிறேன், உன்னையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் மேடம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லை? எனக்கு விருப்பம் இல்லை மேடம். நீங்கள் அவர்கிட்ட உங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஒரு சில விஷயம் நான் சொல்லலை மேடம். என்ன பண்ணலாம் ரேவதி? உங்களுக்கு 27 வயசுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவருக்கு ஏஜ் எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் மேடம், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் மேடம். தெரியுமாப்பா? நீங்கள் அவரோட வாழறதுக்கு ஆசைப்படுறீங்களா அவங்களோட? இல்லை மேடம். ஏன்பா? எதனால? ஏன் அவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஒரு வருஷமாக இருந்துட்டேன் மேடம். அதனால் வந்து நாளைக்கு வந்து குழந்தைன்னு இல்லை மேடம். அப்போ அதனால் மேடம். ஓப்பனாக பேசுங்க சத்யராஜ். வீட்டில் வந்து சுத்தமாக வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க மேடம். பெற்றவங்க வந்து வேணாம், நீ அவங்கள கூட்டி வந்தேன்னா. கல்யாணம் பண்ணிட்டேன்லப்பா. கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம், இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து பெற்றவங்க வந்து வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீ கூட்டி வந்தேன்னா நீ வீட்டுக்கெலாம் வராத, நீ அங்கேயே இருந்துக்கோ, கஷ்டப்படி என்னமோ பண்ணு, ஆனால் வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். வீட்டுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கணும்ல. என்ன வந்தாலும் அவளை கைவிட மாட்டேன்னு நினைக்கணும்ல. உங்கள் மனசுக்குள்ள என்ன குழப்பம் சொல்லுங்கள். தைரியமாக பேசுங்க சத்யராஜ். அப்போதான் அதுக்கு ஒரு முடிவு தெரியும். நீங்கள் சும்மா இங்கே உட்காந்து நுனிப்பில்லை மேய்ஞ்சு போக முடியாது. இப்போ எங்கள் வீட்டில் ஒத்துக்காதனால தான் மேடம் இப்போ இந்த பிரச்சனையே மேடம். எங்கள் வீட்டில் வந்து நீ கூட்டி வந்தேன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம் வீட்டில் வந்து. நீங்கள் 2 பேரும் பாசமாக தான் இருந்தீங்களா? உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா? பிடிக்கும் மேடம். அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் மேடம். அப்புறம் அவங்க கூட வாழ வேண்டியது தானே? வீட்டில் தான் மேடம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டீங்கல்ல ஒரு வருஷம், அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் சத்யராஜ்? இப்போ உங்களை வந்து பார்த்துக்கிறேன் மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல மேடம். உங்களுக்கு வந்து இப்போ காசு கொடுக்குறாங்க மேடம். எப்படிப்பா 2 கல்யாணம் பண்ண முடியும்? சட்டப்படியும் அதை ஏற்றுக்க முடியாது. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிறீங்க? உங்களே நான் கேட்குறேம்மா, நீங்கள் வீட்டில் ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல உங்கள் அப்பா அம்மா கூட. நான் ஒரு விஷயம் கேட்டால் உண்மையை சொல்வியாம்மா? உண்மையை சொல்லணும். ஏன் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன்? நீ சொன்ன காரணம் எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க, அதனால நான் வெளியே வந்தேன்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு லைஃப் வேணும்னு சொல்லி எல்லார் மாதிரியும் இருக்கணுன்ற ஆசை. அதுக்கு அப்பா அம்மா காரணம் கிடையாது. இல்லை மேடம். ஏன் அப்புறம் போய் சொன்னேன்? அந்த அந்த சந்தோஷம் அந்த அந்த வயசில் வர சந்தோஷம் எனக்கு வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு டைம் நான் பார்த்ததுனால சரி நம்மளுக்கு இந்த ஆசை வந்ததுனால நம்மளுடைய லைஃப் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வர ஆரம்பித்தேன். லைஃப்பில் சில உண்மைகளை நம்மளால் சந்திக்கவே முடியறது இல்லைங்க. இதெல்லாம் சூழ்நிலையால் வருது. யாரை குறை சொல்லுறது நம்ம? ரேவதி, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நாங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறோம். அவங்க உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ திரும்பி அவங்களோட போய் வாழறியா? இருப்பாங்க மேடம். உனக்கு விருப்பம் தானே அது? இவரை விட்டுடுறியா? விட்டுறேன் மேடம். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க. அவரே வேணாம்னு சொல்லி போகிறேன், இல்லை நான் விட்டுடுறேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறப்ப நான் மட்டும் இது பண்ண முடியுமா? அவருக்கு மட்டும் அவங்க அப்பா அம்மா வேணும், எனக்கு மட்டும் எங்கள் அப்பா அம்மா வேணும். அவர் ஆரம்பத்துலேயே எங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறப்ப நான் மட்டும் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் இந்த ஒரு வருஷம் சந்தோஷமாக இருந்தீங்களா? சந்தோஷமாக தான் இருந்தேன் மேடம். நடுவில் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் சொல்லி ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் மேடம் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். அது வரலாம் அவர் ஊருக்கு 10 முன்னாடி வரலாம் சந்தோஷமாக இருந்தேன் மேடம். எந்த ஒரு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல, நான் எங்கள் அப்பா அம்மாவோட போய்க்கிறேன், அவர் போய்க்கிட்டோன்னு. அவரும் அவங்க அப்பா அம்மா வேணுன்றப்ப நானே எங்கள் அப்பா அம்மா வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறதில்ல. நான் நினைக்கிறேன் மேடம். அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற திட்டமே இல்லை. ஆனால் எனக்கு வந்து அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்டோடையும் இருக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் அவர் வந்து அப்பா அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறேன்றார் அவரு. உங்கள் அப்பா பேர் என்னது?
கருணாகரன். அம்மா பேரு விமலா. விமலா. விமலாமா சொல்லுங்க. வணக்கம்மா. நான் வந்து சென்னையிலேருந்து ஜி தமிழ்லேருந்து பேசுகிறேன். சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பொண்ணு இங்க வந்திருக்காங்க. வந்துருக்குதுங்களா? இங்க தான் வந்திருக்காங்க. இங்க இருக்காங்க இப்போ. சரி கொடுங்க. அதுக்கு நான் கொடுக்குறேம்மா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? உங்க பொண்ணு ஏன் வீடை விட்டு வந்துடுச்சு? எதுக்காக உங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு? அது எதனாலன்றதுக்கு அதுக்கே தெரியுது இல்ல விமலாமா. இந்த பையன் ரொம்ப சின்ன பையன், 21 வயசு தான் ஆச்சு. அவன் என்ன பண்ணிருக்கான்னு அவனுக்கே தெரியல. ஆர்வ கோளாறுல 2 பேரும் எதையோ பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு, உங்க பொண்ணு வந்து உங்கள்ட்ட திரும்பி வரேன்னு சொல்றா. நீங்க ஏத்துப்பீங்களா? இது அவங்க அப்பாவை தான் கேட்கணும். இப்ப அவங்க ஆர்வ கோளாறுல பண்ணிக்கினாங்க. அதுக்கு யாருக்கு தெரியாது இருந்துட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனை இல்லாத இருந்திருக்கும். இப்ப இங்க எல்லாருக்கும் நல்லது சரி இப்பனா நல்லா பழகிட்டோம் செய்யிட்டோன்னுட்டு எல்லா இதுவும் நல்லா வச்சுன்னு இருக்கிறானா என்னால்தான் கேக்குறாங்க. இப்ப அது அவனையும் விட்டுட்டு வந்து இது என்ன அதுக்கு எங்களுக்கே ஒரு கேவலமா தெரியுது. எதுக்காகமா உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா உங்க பொண்ணு? அதுதான் புத்தி கோளாறா இது நீ செஞ்சினு. இவங்க சேர்ந்து குடும்பம் பண்ணுவாங்களா? அது அவங்க ஒத்துமையில் தான் இருக்குது. அவங்க அப்படிதான் எனக்கு சொன்னதே. இந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு உறவு வரும்போது இது ஒரு ஏற்பாடா, இல்ல இது ஒரு காதலா, இல்ல காமமா? என்னது இது? காதலா இருந்தா பிரியரோன்னு சொல்லுவாங்களா? பிரியறதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்க. காமம்னா இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எப்போ இருந்தாலும் இவர் அந்த பொண்ணை விட்டுட்டு தான் போறாரு. அப்ப அது இங்க நடக்கட்டுமே. இந்த உறவுக்கு ஏதாவது ஒரு பலம் இருக்கா? எந்த வகையிலயாவது ஒரு பலம் இருக்கா? உங்க அக்கா பேரு பாப்பாத்தி மேடம். பாப்பாத்திமா. சொல்லுங்க. வணக்கம்மா. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க. உங்க தம்பி இங்க இருக்காரு. சொல்லுங்க. கூடவே அவங்க மனைவி ரேவதியும் இருக்காங்க. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல வந்து பிடிக்கலங்கிறாங்க, வேணான்ட்டாங்க. அது அப்படி கல்யாணம் பண்ண ஒரு மனைவியை பிடிக்கல வேணான்னு தூக்கி போட்டுட்டு வர சொல்லுவீங்களா? வேணான்னு சொன்னா எங்க வீட்டுல பிடிக்கலங்க, எங்க சாமி இதுக்கெல்லாம் ஒத்துக்கல, வேணாங்க, அதனால வேணான்ட்டாங்க. ஏமா அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னமா ஆறுது? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்து யோசிக்கணும்லங்க, கல்யாணம்னா 1000 பேர் இல்லைங்க, அவங்க வந்து ஏங்க அப்படி போனாங்க எங்களை கேட்காம. என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வேணான்ட்டாங்க. அவன் வேணும் முக்கியம் இல்ல, அவங்கதான் வேணும்னு சொல்லி அவன் இருந்துகிட்டு எங்களுக்கு முக்கியம் தான் வரட்டுங்க, அவ்வளவுதாங்க பிரச்சனை மேட்ரு. சரி உங்க தம்பிகிட்ட பேசுங்க. தம்பி இருக்காருங்க, பேசுப்பா. ஹலோ. என்ன தம்பி? அதான் இந்த மாதிரி சொல்றாங்க. அது வாய்ஸ் தான். இனிமேட்டுக்கு நான் வந்து பேசுற மாதிரி இல்ல, நீ அவதான் வாய்ஸ் தான். நீ வந்து இப்பெல்லாம் பேசணும் பிடிக்கிறது, நீ வந்து வாய்ஸ் தான். நீயாச்சு அவங்களாச்சு நீ வந்து எங்க வந்து எந்த இதுக்கு வச்சுக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிரச்சனை. சரியா? டபுள் கேம் ஆடுறத விட்டுடு. மனசுக்குள்ள என்ன இருக்கு ஓப்பனா சொல்லு. ஏன்னா சும்மா இங்க ஒரு வார்த்தை பேசிட்டு வெளியே போய் வேற எதையோ பண்ணறதுல அர்த்தமே இல்லை. என்ன இருந்தாலும் உண்மையா இருக்கணும். இல்லை மேடம், நான் விட்டு போறேன் மேடம். விட்டு போறேன் மேடம். விட்டு போறீங்களா? ஆமாம். ஏன்பா? உண்மையா பேசணும் சத்யராஜ், சொல்லுங்க. ஏன் விட்டு போறீங்க சொல்றீங்க? பிடிக்கல மேடம். இப்பதான் பிடிச்சிருக்க சொன்னீங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி சொல்றாங்களா மேடம்? வீட்டுல விடுப்பா, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க அக்கா கிளியரா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஆனா அவர் வாழறதுன்னா வாழட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ரீசனாவே நீங்க சொல்லாதீங்க, அது ஒரு காரணம் காட்டாதீங்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது உங்க விருப்பம் என்ன? எனக்கு பிடிக்கல மேடம். அப்ப மனசுக்குள்ள உனக்கு ஏதோ வருத்தம் இருக்கு, என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை மேடம். போய் சொல்றேன். இல்லை மேடம். ஏன் அப்ப பிடிக்கல? தர்ம சங்கடத்துல இப்படி உட்காந்துருக்காது, என்ன விஷயம் சொல்லு? அவதான் தைரியமா வந்து எல்லாம் பேசிட்டா. அவளுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும். தெரியும்ல? தெரியும் மேடம். தைரியமா தான் பேசினேன். ஆமாம் மேடம். ஏன் அப்படி ஒரு துணிச்சல்? இதுக்கு வந்தால் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், எனக்கு ஒரு உன்னால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தைரியத்தில் தான் வந்தேன் நான்.
உன்னை பத்தின விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையாம்மா? நான் பட்ட கஷ்டம் மற்ற பொண்ணுங்க யாரும் படக்கூடாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் மற்ற பொண்ணுங்களும் பார்த்து அந்த வழிக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிதான். அவள் ஓப்பனாக பேசிட்டா. நீ பேசு. ஃபோன் கால் வந்து அடிக்கடி ராங் கால் வருது மேடம். யார்கிட்ட பேசுகிறாங்க தெரியாது. இங்கே கேட்டது இல்லையா? கேட்பேன் மேடம். அவன் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க மேடம். நிறைய ராங்கால்ஸ் எல்லாம் நிறைய வரும் மேடம். அந்த விஷயத்துக்காக பேசுவாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி ராங் கால்ஸ் வரும்? அதுவும் நிறைய ராங் கால்ஸ். இப்போ ஜஸ்ட் இப்போ இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு மேடம். இப்போ வர்றதில்ல மேடம் எதுவும். அது எப்படி ராங் கால்ஸ் வருமா? யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா, யார் கொடுத்தா, அவங்க பேர், எந்த ஊர்லேருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் கேட்டேன்னா உங்ககிட்ட நான் பேசினேன், அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட பேசுமா? போய் சொல்கிறேன். அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் அவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? அரை மணி நேரம் பேசுகிறீங்க? அரை மணி நேரம்லாம் பேசுறது கொஞ்ச நேரம் பேசுவேன். ஒரு 10 நிமிஷம் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்பேன் அவங்கக்கிட்ட. கரெக்டாக சொன்னாங்கன்னா. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் வரும்? ஒரு நாளைக்கு 2 வாட்டி வரும், இல்லை 3 வாட்டி வரும் மேடம் ராங் கால்ஸ். டெய்லி வர்றது ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இவர்கிட்ட நான் நம்பரை எடுத்து கொடுத்தேன், இந்த மாதிரி ராங் கால்ஸ் வருது, யாரும் தெரியலன்ட்டு. அவரும் மிரட்டினாரு. இல்லை மேடம், கேட்டால் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க மேடம். இவங்களா? இல்லை மேடம், அவங்க இப்போ வந்து ஜென்ஸ் குரல் கேட்டாலே அவங்க கட் பண்ணுறாங்க மேடம். அப்படியா? ஆ மேடம். என்ன சந்தேகப்படுறீங்க நீங்கள்? தைரியமாக சொல்லுங்க. இப்படி மூடி மறைச்சு பேசுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லப்பா. என்ன இருந்தாலும் இப்ப உட்கார வச்சு கேளுங்க. இல்லைன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும்பா. இல்லை மேடம், அது அவங்களுக்கே தெரியணும் மேடம். ராங் கால் வந்தால் அவங்களுக்கே தெரியணும்ல மேடம். இல்லை 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 பாரு, நீ தாலி கட்டிட்ட இல்லையா? இப்போ உங்களுக்கு பொண்டாட்டியவ மனைவி. நீங்கள் அவங்கள்ட்டேருந்து பிரியணும்னா அதுக்கான காரணம் இருக்கணும். அந்த காரணம் இல்லாமல் இல்லை எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னு தூக்கி போடுறதுக்கு விட மாட்டோம். நீங்கள் சொல்கிறது காரணம் சரியா இருந்தா அவள் அதை ஒத்துக்கிட்டான்னா அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறது காரணம் அது ஜஸ்டிஃபைடாக இருந்தா, அதை நியாயப்படுத்த முடிஞ்சா நாங்கள் உங்களோட ஒத்துழைக்கிறோம். அது இல்லாமல் சும்மா இல்லை எனக்கு அவளை இப்போ பிடிக்கல அன்னைக்கு பிடிச்சது சொன்னால் அது தப்பு இல்லை. அதுக்காக தான் நான் இவ்வளோ வெளிப்படையாக உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன பிரச்சனை? அது வேற மாதிரி மேடம். என்னது வேற மாதிரின்னா? இல்லைனாலும் பிரச்சனை தான் ஆக போறது. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ராங் கால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க போறாங்களா? தெரியல, நான் வேலைக்கு போயிடுவேன் மேடம். தப்பு பண்ணதுக்கு கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ராங் கால் அது வந்து தெரியும் மேடம். அவன் வந்து அதை பற்றி பேசுவாங்க மேடம். பேசுறதை நான் கேட்டிருக்கேன் மேடம். என்ன பேசுவாங்க? தப்பான விஷயம் பேசுவாங்க. தப்பான விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏமா, நீங்க போன்ல பேசுறதெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. நீங்க திருந்தி வாழல. அவங்க அந்த மாதிரி பேச சொல்லி கேட்குறாங்க மேடம். என்னால் பேச முடியாதுன்னு சொல்ல முடியறதில்ல. அப்படி சொன்னாலும் இல்லை பேசி தான் ஆகணும்னுட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி 2-3 டைம் வந்ததுனால தான் நம்பருங்க. அவங்க அப்படி பேசணும் சொன்னால் நீங்கள் பேசிடுவீங்களா? என்னால் பேச முடியாது அந்த மாதிரி கேட்டதுனால தான் அவர்கிட்ட நம்பரை எடுத்து கொடுத்தேன் நான். அப்போ நீங்கள் ஃபோனை கட் பண்ண வேண்டியது தானே? எதுக்கு பேசுகிறீங்க? அது நம்பர் புதுசாக வர்றதுனால எந்த நம்பரை நீங்கள் ஏன் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் இன்னும் உங்கள் தொழிலை விடல. என்ன மாதிரி வேற பெண்கள் மாட்டக்கூடாதுன்னு அவ்வளோ தியாகி மாதிரி பேசுனீங்க. ஏமா, என்னதாம்மா உனக்கு ப்ராப்ளம் சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? இது இல்லாமல் இருக்க முடியலையா உன்னால? அதெல்லாம் இவர்கிட்ட எனக்கு இருக்கு மேடம். இவர் எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்குறாரு மேடம். இப்போ அதனால் நான் பேசுறதுனால அவருக்கு தெரியாமல் தான் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க எப்போ கேட்டார் ஏது கேட்டாரோ எனக்கு தெரியாது மேடம். வேண்டாப்பா உனக்கு இந்த வாழ்க்கை. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி மேடம். எழுதி கொடுத்துடுங்க. சரி மேடம். சரியா? இந்த பிளாக் அண்ட் ட்ரூத் சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப கடுமையான உண்மைகள். இதெல்லாம் வந்து
அவ ரொம்ப ஓப்பனா சொல்றா, எனக்கு ஆசை வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறது? மனுஷன்னா, ஒரு பொண்ணுன்னா, ஒரு பையன்னா அந்த வயசுல ஆசை வரதான் செய்யும். உனக்கு ஆசை வரக்கூடாது, எதுக்கு உனக்கு ஆசை வந்ததுன்னு நம்ம கேட்க முடியுமா? கிளம்புப்பா, போய் உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு. சரிங்க. சரியா? கிளம்புமா. திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சு நம்ம இவ்வளோ நேரம் அவளுக்காக வாதாடிட்டு இருக்கோம். ஆனா அந்த தொழிலை விடல, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கான். வெவ்வேறு விதமா பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு நோயா இல்ல பழக்க தோஷமா தெரியல. வேண்டாமா விட்டுடுன்னு ஓகே சொல்லி கிளம்பி போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் முதல்ல சொல்லறதுலேருந்தே பாருங்களேன், அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசினான். அங்கேயே அவ சொல்றா எனக்கு ஆசை வந்துடுச்சுன்னு. அதை சொல்றதுக்கு அவ வருத்தப்படலை. ஏன்னா அவளுக்கு அந்த அந்த உணர்வுகளே மறத்து போயிடுச்சா, இல்ல கூச்சமே விட்டு போயிடுச்சா? அந்த பையன் நல்ல ஒரு கல்ச்சரோட வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதை பத்தி சொல்லாம வேற ஏதோ காரணங்களை சொல்லிட்டு இருந்தான். இல்ல வீட்டுல பிடிக்கல. அந்த பொண்ணை தப்பாவே பேசல அவன். அவ சொல்லிட்டான் உண்மைய. வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவ சொல்லிட்டா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை காட்டியே கொடுக்கல, கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கல. தெரியாம போய் ஒரு 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 வயசு கோளாறுல போய் மாட்டிக்கிட்டான். அதுதான் நடந்திருக்கு. இவங்க ஒன்னா வாழ முடியாது. அந்த பொண்ணால கட்டுப்பாடோட ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு மனைவியா வாழ முடியல. எப்படி இவங்களை ஒன்னா அனுப்புறது? ஒருத்தரை பார்த்து அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பொண்ணை பார்த்து அப்படி ஒரு விஷயம் சொல்றது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா அவளே அதை ஒத்துக்கும் போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஆனா அந்த பொண்ணை அப்படியே விட்டுட மாட்டோம். அவள்கிட்ட பேசி பார்ப்போம். அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். புத்திமதி சொல்லி, வேணும்னா ஒரு மருத்துவரையும் பார்க்க சொல்லி கவுன்சிலிங் பண்ணி அனுப்புவோம். மேக்சிமம் நம்மளால இதுதான் பண்ண முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்